என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தில் கீழ்ப்படிந்தால் கிடைக்கும் நன்மைகளை தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம நேற்றைய தினத்தில் தியானித்தோம், கீழ்ப்படிந்தால் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். மறுபடியுமாக இன்றைக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் உபாகமம் 28 அதிகாரம் முதல் வசனத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கீழ்ப்படிந்தால் மேன்மையாக வைப்பார். பாருங்க, எல்லாரை விட உங்கள் தலையை உயர்த்துவார். கீழ்ப்படிந்த பிள்ளைக உயர்த்தப்படுவாங்க, மேன்மையாக இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் மற்றவங்களை விட சிறந்திருப்பீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் அங்கே அவங்க வாழ்க்கை ஒரு ஜொலிக்காத, ஒரு இருண்டு போன வாழ்க்கையாக இருக்காது. கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த நாட்களில் அவங்க நிறையா இழப்பையும் வேதனையும் அவமானத்தையும் சந்திக்கிறது போல் இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிவதனால் வருகிற நன்மை என்ன தெரியுமா? அவங்கள கர்த்தர் மேன்மையாக வைப்பார். இன்னைக்கு நீங்கள் கீழ்ப்படிவதனால் உங்களுக்கு ஒரு மேன்மை கிடைக்காமல் இருக்கலாம். அதனால் கர்த்தர் ஒரு நாள் உங்களை மேன்மையாக வைப்பார். என்ன அழகான வார்த்தை பாருங்களேன், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படியெல்லாம் கீழ்ப்படினும், யாருக்கெல்லாம் கீழ்ப்படினும், வசனம் என்ன சொல்லுது கீழ்ப்படுதலை குறித்துன்னு இத்தனை நாள் தியானிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவோம், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்கள் வீட்டில் நீங்கள் ரொம்ப தாழ்ந்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களோ, நான் மட்டும்தான் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்களா, நான் தான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா, உங்களை மேன்மையாக வைப்பார். அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ பழகினவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார். அதனால தான் என் சத்துருக்களுக்கு முன்பு எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். சத்துருக்களுக்கு முன்னால் அவங்க தலையை உயர்த்துறார். ஏன்னா அவர் மேய்ப்பர், நாம் ஆடுகள். அவர் கைக்குள்ளான ஆடுகள். அவர் கைக்குள்ளான இருக்கிற ஆடை அவர் மேன்மையாக வச்சிருப்பார். சத்துருக்களுக்கு முன்னால் உயர்த்துவார். உங்களை விழுங்க வந்த சிங்கத்துக்கிட்டையும் கரடிக்கிட்டையும் உங்களை காப்பாற்றி உங்களை மேன்மையாக வைப்பார். உங்களை விழுங்குற, வகை தேடி சுற்றி திரிகிற, கர்ச்சிக்கிற சிங்கத்துக்கு முன்னால் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆண்டவர் அதை செய்வார். இன்றைக்கி இந்த பாக்கியம் நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அருமையான நாளில் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். இதை தான் பாருங்கள், யோசுவா 3 அதிகாரம் 7 வசனத்தில் கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. யோசுவா 3:7, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன். சொன்ன மாதிரியே கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இது எவ்வளோ நமக்கு கிடைக்கிற பாக்கியம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மேன்மையான ஆசீர்வாதத்தை, மேன்மையான ஸ்தானத்தில் உங்களை கர்த்தர் வைக்க விரும்புகிறாரு. அதுதான் அவருடைய ஆசீர்வாதம். ஏன் மேன்மையை பார்க்க முடியல? ஏன் எல்லா இடமும் நீங்கள் தாழ்ந்து போகிறதும், வெட்கப்பட்டு போகிறதும், அவமானப்படுத்தப்படுவதும், எங்கேயாவது கீழ்ப்படியாமல் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் கீழ்ப்படிதலுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் கீழ்ப்படிங்க. உபாகமம் 28 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். மேன்மையை பாருங்க, உன்னை கர்த்தர் உயர்த்தி வச்சிருப்பார், உன் தலையை உயர்த்துவார். ஆண்டவர் இதை தான் இன்றைக்கும் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கீழ்ப்படுதலை காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க, உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். கீழ்ப்படிதலுக்கு நீங்கள் மாற்று திட்டத்தை யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கணும்னா கீழ்ப்படிவோம். மேன்மைப்படுத்துவார், மேன்மையாய் வைப்பார். நீதிமொழிகள் 15:33 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. நீதிமொழிகள் 15 அதிகாரம் 33 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கீழ்ப்படிதலுக்கு அவசியமே நம்ம இருதயத்தை தாழ்த்துவது. தாழ்த்தி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோன்னா, தாழ்த்தி
அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டோன்னா, நீங்கள் யார் சொல்கிறதுக்குன்னு கேட்காம அவர் என்ன சொன்னாலும் செஞ்சால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை மேன்மையாக வைப்பார். எல்லார காட்டிலும் உங்களை மேன்மையாய் கர்த்தர் வைப்பார். ஜெபிக்கலாமான்? தகப்பனே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய எங்களை விட்டு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இப்படி ஆண்டவரை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற மேன்மை என்ற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக்கொள்ள எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரை மேன்மையாய் வைக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும், அவங்க தொழிலை மேன்மைப்படுத்தும், இவங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, எங்கெல்லாம் இவங்க ஆண்டவரே வெட்கப்பட்டு போனார்களோ அங்கெல்லாம் உயர்த்தப்பட்டு மேன்மையான ஸ்தானத்தில் வைத்து நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்க. நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.